மதுரை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளனர். கோவிலில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு அவர்கள் காரில் மீண்டும் மதுரை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர். கார் திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் ஐயாப்பட்டி பாலம் அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தின் காரணமாக காரில் பயணித்த 5 பேருமே சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் காரின் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்காக அருகில் உள்ள மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்கள் குறித்த விவரங்கள் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த விசாரணையில் உயிரிழந்தவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. பிரகாஷ் வயது 26, தந்தை பெயர் பாலகிருஷ்ணன், அண்ணா நகர் மதுரை 2. வெங்கடேஷ் வயது 60, தந்தை பெயர் ரத்தினம், சூளைமேடு சென்னை 3. ஆஷா வயது 26, கணவர் பெயர் வெங்கடேஷ், சென்னை 4. சுலக்ஷனா வயது 72, கணவர் பெயர் ராமலிங்கம், மதுரை. வசந்தா வயது 90, வெங்கடேஷின் தாய். சாமி கும்பிட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பிய குடும்பத்தில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் என மொத்தம் 5 பேர் ஒரே விபத்தில் மொத்தமாக உயிரிழந்த சம்பவம் மேலூர் வட்டாரத்தில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது உயிரிழந்தவர்களின் உடல்கள் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கான முதற்கட்ட காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டில் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தானமாக வழங்கிய வேதாசலம் முதலியாரின் 131வது பிறந்தநாள் அமைதி பேரணி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான நிலங்களை தானமாக வழங்கிய வள்ளல் ராவ் பகதூர் வேதாசலம் முதலியாரின் 131வது ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு தமிழக நீதி சங்கம் சார்பாக அதன் நிறுவனர் டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில் செங்கல்பட்டு தலைமை தபால் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அமைதி பேரணி புதிய பேருந்து நிலையம், மணிகுண்டு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக செங்கல்பட்டு நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று நிறைவு பெற்றது. நகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள ராவ் பகதூர் வேதாசலம் முதலியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் செங்கல்பட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் மற்றும் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்ற அரசு மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவமனைக்கு ராஜேஸ்வரி வேதாசலம் பெயர் சூட்ட வேண்டும் என முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராஜேஸ்வரி வேதாசலம் அரசினர் கலைக்கல்லூரி கோல்டன் ஜூப்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக கொடைவள்ளல் ராவ் பகதூர் வேதாசலம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டில் அமைந்துள்ள கிருஷ்ணா மஹாலில் மிக பிரம்மாண்டமான நினைவு விருது வழங்குகின்ற விழா நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சமூக சேவை, கல்வி, மருத்துவம், கலை, இலக்கியம், மனிதநேயம் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக சாதனை செய்தவர்களை பாராட்டுகின்ற வகையில் ராவ் பகதூர் வேதாசலம் ஐயா, ராஜேஸ்வரி அம்மா நினைவு விருது வழங்கப்பட்டது. இந்த விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கி குத்து விளக்கு ஏற்றுதல் மற்றும் நடன அரங்கேற்றத்துடன் இனிதே நடைபெற்றது.
விழாவிற்கு அமைப்பின் தலைவர் டாக்டர் ஜே ஜான்சன் தலைமை தாங்கி பேசினார். சிறப்பு விருந்தினர்களாக அரியலூர் மாவட்ட ஜஸ்டிஸ் ஸ்ரீராம், நீதி அரசர் மற்றும் டாக்டர் முத்துக்குமரன், டாக்டர் கார்த்திகேயன், டாக்டர் கிருத்திகா, தேவி லயன் உதயசூரியன், மேனாள் முதல்வர் முனைவர் கிள்ளி வளவன், லீலா தாரா, விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் மொத்தம் 102 சாதனையாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு ராவ் பகதூர் வேதாசலம் ஐயா மற்றும் ராஜேஸ்வரி அம்மா அவர்களின் பெயரில் நினைவு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பூமி வெப்பமடைதலை தடுக்கின்ற வகையில் விழாவில் கலந்து கொண்ட ஏறக்குறைய 750 பேருக்கும் தலா ரூபாய் 200 மதிப்பிலான மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினர்களுக்கும் மரக்கன்றுகள் பரிசாக வழங்கப்பட்டன குறிப்பிடத்தக்கது. விழாவில் ராவ் பகதூர் வேதாசலம் ஐயா மற்றும் ராஜேஸ்வரி அம்மா அவர்களின் புகழையும் சமூக நலத்திற்காக அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் நன்கொடைகளையும் டாக்டர் ஜான்சன் அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி அவர்கள் தலைமை ஏற்க லட்சுமி நம்பியார் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்தினார். நிறைவாக சுகுமாரன் நன்றியுரை கூற விழா இனிதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்தியாவின் 2வது பெரிய பொதுத்துறை வங்கியான பஞ்சாப் தேசிய வங்கி தனது 103வது கிளை மற்றும் ஏடிஎம் சேவையை சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்கலுத்தூரில் இன்று சிறப்பாக தொடங்கியது. இந்த கிளை மற்றும் ஏடிஎம் சேவையை பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சென்னை மண்டல மேலாளர் பவன் சிங் திறந்து வைத்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை சர்க்கிள் ஹெட் லால்மோகன் சதபதி, துணை சர்க்கிள் ஹெட்டுகள் சையத் அன்வர் தீன், தீரேந்திரகுமார் சாஷி மற்றும் கிளை மேலாளர் ஜனா அவினாஷ் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசும்போது பெருங்கலத்தூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வசித்து வருகின்ற பொதுமக்கள், வணிகர்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் ஆகியோருக்கு நவீன மற்றும் விரைவான வங்கி சேவைகளை வழங்குகின்ற வகையில் இந்த கிளை அமைக்கப்பட்டுள்ளது எனவும், புதிய ஏடிஎம் வசதி மூலம் வாடிக்கையாளர்கள் 24 மணி நேரமும் பணம் எடுக்கின்ற மற்றும் பிற அடிப்படை வங்கி சேவைகளை எளிதாக பயன்படுத்திக் கொள்ளலாம். சென்னையில் தனது சேவை வலையை மேலும் விரிவுபடுத்தி வாடிக்கையாளர்களுக்கு தரமான மற்றும் நம்பகமான வங்கி சேவைகளை வழங்குகின்ற நோக்கத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தனர். இதில் பஞ்சாப் நேஷனல் வங்கி அலுவலர்கள், தொழிலதிபர்கள், வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். சென்னையை அடுத்துள்ள பல்லாவரம் கச்சேரி மலை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி விழா நிகழ்ச்சி தவேக பிரமுகர் ஜெயகிருஷ்ணன் தலைமையில் தனியார் பள்ளியின் அரங்க உள் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலர் மின்னல் குமார் கலந்து கொண்டு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தவேக வெற்றிக்கு சிறப்பாக பணியாற்றி வெற்றியடைய செய்த அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. வெற்றி விழா நிகழ்ச்சியில் பேசிய தவேக பிரமுகர் ஜெயகிருஷ்ணன் பேசுகையில், எங்கு பார்த்தாலும் லஞ்சம், போதை கலாச்சாரம், கொலை, கொள்ளை, இதற்கு ஒரு மாற்றம் வராதா என எண்ணிய போது தவேக கட்சியின் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிறந்த மாற்றத்தை கொண்டு வருவார் என தமிழக மக்கள் வாக்களித்தனர் எனவும் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி பேசுகையில், பல்லாவரத்தை தூய்மையான சுகாதாரமான தொகுதியாகவும் நேர்மையாக
மக்களின் குறைகளையும் நிறைவேற்றும் எனவும் முதலமைச்சர் விஜய் அவர்களின் நேர்மறையான வழிமுறைகளை பின்பற்றுவேன் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இறுதியில் 10வது மற்றும் +2 பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 5,000 முதல் ரூபாய் 10,000 வரை ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இதேபோன்று 2026 தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய பல்லாவரம் தொகுதி தவேக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதில் தவேக கட்சியின் மாவட்ட, பகுதி, வார்டு நிர்வாகிகள், தொண்டர் அணி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். கொட்டமேடு கிராமத்தில் பொது சாலை ஆக்கிரமிப்பு அகற்ற கோரி மாவட்ட ஆட்சியரிடம் டாக்டர் வினோத்குமார், மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர், செங்கல்பட்டு பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொட்டமேடு கிராமத்தில் உள்ள நடுத்தெருவில் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்ற பொது சாலையை தனிநபர் ஒருவர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கு கடுமையான இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும், வேதகிரி அவர்கள் பலமுறை தாலுகா அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், ஆகவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற சாலையை துறை அதிகாரிகளை கொண்டு நேரில் ஆய்வு செய்து சாலை ஆக்கிரமிப்பு உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக மனு அளிக்கப்பட்டது. இடத்தோட அந்த பொது வழியை ஆக்கிரமிப்பு பண்ணி தடுப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க போய் கேட்டா இது பட்டா இடம், இது எங்களுடைய இடம், இது பொது வழி கிடையாது, நீ ஸ்கெட்ச் ஏத்தணும், டாக்குமெண்ட் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா போயிட்டு பிடிஓ கட்டியும் தாசில்தார் கட்டியும் இல்ல விஓ கட்டியும் போய் கேட்டா அந்த தனிநபர் தனசேகருக்கு தான் சப்போர்ட் பண்ணி யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பொது வழியும் மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நல சங்கம் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் 108 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டியும் 46 சலவை தொழிலாளர்களுக்கு இடத்தை அளவீடு செய்து வீடு கட்டு தரும்படி மனு அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நலசங்கம் மூலமாக தமிழக அரசு 46 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதனால் வரையில் இடத்தை அளவீடு செய்து 46 சலவை தொழிலாளர்களுக்கும் அரசு வழங்குகின்ற தொகுப்பு வீடுகள் வழங்கப்படவில்லை. எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக 46 சலவை தொழிலாளர்களுக்கும் இடத்தை அளவீடு செய்து உடனடியாக அரசு வழங்கும் இலவச தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட வேண்டும். சலவை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் கொளத்தூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நலசங்கத்தை நிர்வாகிகளுக்காக 3 ஏக்கர் 50 சென்ட் மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நலசங்கத்தின் நிர்வாகிகளுக்கு இலவச வீட்டுமனை வழங்க ஒப்புதல் அளித்து ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நலசங்கத்தில் உறுப்பினர்கள் அரசு புறம்போக்கு இடத்திலும் வாடகை வீட்டிலும் கடும் சிரமத்திற்கு இடையே வாழ்ந்து வருகின்றனர். ஆகவே அவர்களுக்கு உடனடியாக இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்பட வேண்டும். 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலம் பகுதியில் இயங்கி வருகின்ற பிரபல சவிதா மருத்துவக் கல்லூரியில் இருந்து தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான எடை கொண்ட மருத்துவ கழிவுகளை கல்லூரி ஒட்டியபடி செல்லும் கிருஷ்ணா நதி நீரில் கொட்டப்பட்டு வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருவதாக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தகுமாரி கோபிநாத் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற மனுநீதி நாளில் மாவட்ட ஆட்சியர் சினேகா அவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனு அளித்தார். மேலும் சவிதா மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் அரசுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதால் அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஒன்றிய கவுன்சிலர் புகார் மனு அளித்தார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்தார். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திற்கு உட்பட்ட வளர்புரம் பகுதியில் புதியதாக டாஸ்மாக் கடை அமைக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய கோரிக்கை மனுவில் தெரிவிக்கப்பட்டது. பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸ். சென்னையை அடுத்துள்ள சிட்லப்பாக்கம் புனித தோமையார் மலை ஒன்றிய அலுவலகத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு நிகழ்ச்சி சண்டை மேளம் முழங்க சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விழாவிற்கு தாம்பரம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு சட்டமன்ற அலுவலகத்தை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் 5வது மண்டல குழு தலைவர் பிரதீப் சந்திரன் கலந்து கொண்டு பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற அலுவலக இருக்கையில் அமர்ந்து தனது பணிகளை செய்ய தொடங்கினார். இதில் தாம்பரம் பகுதி தாவேக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அதற்கு பிறகு செய்தியாளர் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டார். தேவாலயத்துக்கு எதிரில் மார்க்கெட் செல்லும் வழியிலையும் பேருந்து செல்லும் வழியிலையும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லும் வழியில் இருக்க கடை எண் 4135 அந்த கடையை இமிடியேட்டா அப்ரூவல் போட்டு அதை எடுக்க போறோம். தமிழக முதலமைச்சர் விஜய் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார், அதேபோல் ஆட்சியும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புவதாக நடிகர் சிவகார்த்திகேயன் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள செக்கான் ஊரணியில் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற திரைப்படத்திற்கான பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் நடிகரும் மக்கள் நீதி மைய கட்சி தலைவருமான கமல்ஹாசன் உட்பட பலர் பங்கேற்றனர். பட பூஜைக்கு பிறகு நடிகர் சிவகார்த்திகேயன் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அவரிடம் திரைப்படம் எப்படி வரும் என்று கேள்வி எழுப்பியதற்கு சேயோன் என்று தொடங்குகிறது, சிறப்பாக தொடங்கியுள்ளது, அதற்கான உழைப்பை கொடுக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். சேயோன் கதைக்களம் மதுரையை மையப்படுத்தி இருக்குமா என்ற கேள்விக்கு மதுரைக்கு ரொம்ப நாள் ஆகிவிட்டது, நம்ம ஊர் பக்கம் நம்ம ஊர் தொடர்பான கதையை தாய் கிழவி இயக்குனரோடு செயல்படுவது இன்னும் சிறப்பாக உள்ளது. மதுரைக்கு என்ற ஒரு பவர் உள்ளது, அந்த பவர் குறையாமல் படம் இருக்கும். இந்த படம் விருமாண்டி போல் இருக்குமா என கேள்வி எழுப்பியதற்கு விருமாண்டி படம் போல் எடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, அதில் எப்படி எல்லோருக்கும் பிடிக்கும் கதை இருந்ததோ அதே போல் இருக்கும். தமிழக முதலமைச்சராக விஜய் ஆட்சி செய்வது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு எங்களுடைய துறையிலிருந்து ஒரு முதலமைச்சர், அதை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
முதல் நாள் அவர் வெற்றி பெற்ற பிறகு தொலைபேசி மூலமாக பாராட்டுக்களை தெரிவித்தேன். அதே அமைதியில் என்னிடம் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டு என்னுடைய வாழ்த்துக்களை விஜய் அன்போடு பெற்றுக்கொண்டார். அவர் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார் என்று நம்புவதாக நடிகர் சிவகார்த்திகேயன் பேசினார். தொடங்குது ஒரு சிறப்பான படமா வரும். அதுக்கான உழைப்பு கொடுக்கறதுக்கு மொத்த டீமும் தயாரா இருக்கிறோம். நன்றிங்க எல்லாருக்கும் நன்றி. ஆமா, மதுரையில் நான் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஊர் பக்கம் வந்து நம்ம ஊர் படம் பண்ணி அது தாய்க்கிழவி டைரக்டரோட பண்றோன்றது கூடுதல் சிறப்பு. நான் இப்ப சொன்னதான், மதுரைக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் குறையாம இந்த படம் இருக்கும். நன்றி எல்லாருக்கும் நன்றி. அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கல, பட் அதுல எப்படி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மயிலம் வடக்கு ஒன்றியம் சார்பாக தீவனூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மயிலம் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமை தாங்கினார். மயிலம் வடக்கு ஒன்றிய செயலர் மணிமாறன் வரவேற்றார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான், ஆரணி MP தருணவேந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பு நிகழ்த்தினர். முன்னதாக தீவனூர் பஸ் நிறுத்தத்தில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தருணவேந்தன் நீர்மோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரிக்காய், குளிர்பானம், நீர், மோர் ஆகியவற்றை வழங்கி சிறப்பு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மயிலம் முன்னாள் MLA டாக்டர் மாசிலாமணி, மயிலம் தெற்கு ஒன்றிய செயலர் வழக்கறிஞர் சேதுநாதன், மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், வல்லம் ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார், வல்லம் வடக்கு ஒன்றிய செயலர் அண்ணாதுரை, ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலர் ராஜாராம், வல்லம் தெற்கு ஒன்றிய செயலர் முடையூர் துரை, வல்லம் மத்திய ஒன்றிய செயலர் இளம்வழுதி, பொதுக்குழு உறுப்பினர் வீடூர் ரவி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வீடூர் பிரகாஷ் மற்றும் பாஸ்கர், வழக்கறிஞர் கமலக்கண்ணன், மத்திய ஒன்றிய செயலர் செழியன், கவுன்சிலர்கள் ராஜ், பரத், ஞானசேகர், தீவனூர் சேகர், ரமேஷ், வேல்முருகன், பிரபு, அன்பு, சேகர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். பொறுப்பேற்றுக் கொண்டு பொறுப்போடு செயல்படுவது மட்டுமல்ல, அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்வது ஜனநாயக ரீதியான ஒரு நல்ல தீர்வு என்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த காலங்களில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவைக்கு செல்லும் போது அண்ணா இடத்திலே கேட்டார்கள், இந்த இயக்கத்தை செல்கிறார்கள் என்று அன்றைக்கு சொன்னதுதான் இன்றைக்கும் இந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 26வது வார்டு நாகலாபுரம் தரைப்பாலம் கடந்த பெஞ்சல் புயலால் உடைந்து சேதம் அடைந்ததை தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று ரூபாய் 137 லட்சம் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் கட்டுகின்ற பணியை திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், நகராட்சி உதவி பொறியாளர் ரவி, நகரமன்ற உறுப்பினர் உமா செந்தில் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். ஜெயகண்டம் சட்டமன்ற தொகுதியை குடிசையில்லா சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவேன் என பாமக MLA தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி MLA வைத்தி இன்று ஜெயங்கொண்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பேசினார். அதற்கு பிறகு செய்தியாளர் சந்தித்த MLA ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை குடிசை இல்லாத சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவதே தனது முதல் பணி என்று கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர், வன்னியர் சங்கத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அண்ணன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களை வணங்கி
சமூக நீதி கொள்கையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே பின்பற்றி இன்று எங்களுடைய தலைவர் மருத்துவர் சென்னையா அவர்கள் தலைமையிலே தமிழகத்தில் இளைஞர்களை நல்வழிப்படுத்த புதுச்சேரியின் தற்காலிக சபாநாயகராக அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் பதவியேற்றுக் கொண்டார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமி, அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதனை அடுத்து புதுச்சேரி சட்டசபையில் தற்காலிக சபாநாயகராக அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் தேர்வு செய்யப்பட்டு அவரை தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்து புதுவை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்தார். இந்த நிலையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா மதியம் 12:15 மணிக்கு நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டுள்ள அன்பழகனுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உட்பட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். தொடர்ந்து மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர்களை பணியுடன் வேண்டுகிறோம். We request our respected Chief Secretary sir to honor the speaker. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமியும், அமைச்சர்களாக பாஜகவின் நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக மாநில செயலர் எம்எல்ஏ அன்பழகன் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி லோக் நிவாஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், பாஜக, என்ஆர் காங்கிரஸ், திமுக, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் வருகின்ற 20ஆம் தேதி புதன்கிழமை புதியதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க இருப்பதாக தெரிவித்தார். அதான் முறை. அவர் சட்டப்பேரவை செயலர்கிட்ட கொடுத்துருக்காரு கடிதம். அவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அது பரிசீலனை இருக்குது, கொடுத்து சொல்லிடுவோம். அதில் மாற்றம் இல்லை. மீதமுள்ள அமைச்சர்கள் மாண்பு முதலமைச்சரோடு நீங்கள் கேட்கலாம். சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கு அது பரிந்துரை பண்ணணும்னு சொல்லி ஒரு விதி இருக்குல்ல சார், முன்னாடியே பண்ணிருக்காங்க. சட்டமன்ற கூடுவதற்கு முன்னாடி அந்த காலி பண்ண இடங்கள்